இன்னைக்கு எபிசோட்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோல விஜய் சேதுபதி இந்த டயலாக பார்த்தோன்னே எத்தனை பேருக்கு சிரிப்பு வந்தது சொல்லிடுவோமா அப்படின்ற மாதிரி கேட்டார்ல, எனக்குலாம் பகீர்னு சிரிப்பு வந்துருச்சுங்க. அதுலயும் அவர் வந்து பாத்தீங்கன்னா கத்துறாங்க, கத்திக்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்குலாம் இப்படிலாம் சொன்னா புரியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட ரெட் கார்டு எடுத்துட்டு வரணும்னு நினைச்சேன். ஆனா அவர் எடுக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நீங்க சூப்பரா சொல்லுவீங்க சார் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆக்சுவலா கிரீன் ஸ்கிரீன் முன்னாடி நின்று பேசும்போது தான் தலைவர் ஃபயரா பேசுற மாதிரி தான் இருக்கும். ஆனா நீங்க வந்து ஷோல வந்து அந்த ஸ்டேஜ்ல நின்று பேசும்போது தான் ஏன் புஷ்னு ஆயிரீங்கன்னு தெரியல. உங்களுக்கு அப்படி என்ன சார் கண்டஸ்டன்ட் பார்த்தா பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி தெரியலங்க. நான் உண்மையிலே சொல்றேன், அது கலர் ரெட் கலர்ல இருந்ததா, நான் கூட ரெட் கார்டு தான் எடுக்கிறவருன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஃபயர் விட்டேன். ஐயோ தலைவர் வேற லெவல் போல இருக்கே அப்படின்ற மாதிரி நினைச்சேன். ஆனா கடைசியில் எனக்கு அப்படியே புஷ்னு ஆன மாதிரி தான் இருந்தது. எனக்கு மட்டும் இல்லை, அந்த ப்ரோமோ கமெண்ட்ஸை போய் பாருங்க, மொத்த பேர் கழுவி ஊத்துறாங்க. ஆமா, இவர் அப்படியே சொல்லி கிழிச்சிருவாரு. என்னத்த சொல்லுவேன், போயிட்டு உட்காருங்க, எந்திரிங்க, நான் பேசும்போது பேசாத, இதை தானே சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்ல சார். ஆக்சுவலா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஆல்ரெடி கொலவெறியில் இருக்காங்க. இதை ஒரு ப்ரோமோன்னு சொல்லிட்டு இதை தான் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ஓட்டிட்டு இருந்தியா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. காலையிலிருந்து வெயிட்டிங்ல இருந்தது ஒரு நல்ல ப்ரோமோவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட்டிங்ல இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரோமோவை பார்த்தோன்னே கண்டிப்பா எல்லாரும் கடுப்பாகுமா ஆகாதா? அதாவது இவர் வந்து கிரீன் ஸ்கிரீன் முன்னாடி நின்று பேசுறது ஓகே, பேசலாம். அந்த சம்பவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இஷ்யூ எடுத்து பேசு, அதில் ஒரு பில்டப்பா ஏதாவது கொடுத்தா பரவாயில்ல. இந்த ப்ரோமோ அவங்க என்ன நினைச்சிருக்காங்க, பயங்கர பில்டப்பா இருக்கணும் மக்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் நினைச்சு ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ஷூட் பண்ணுவாங்க. ஆனா இதை பார்க்கும்போது பில்டப்பா இல்லை, எல்லாருக்கும் கடுப்பாகுது. ஆல்ரெடி எபிசோட்ல அவனுங்க பண்றதை பார்த்து செம கடுப்புல சுத்துறானுங்க. இதுல வந்து நீங்க வந்து ப்ரோமோன்ற பேர்ல வந்து ரிலீஸ் பண்ணி கடுப்பேத்துறீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதில் முக்கியமான விஷயம், கத்துறாங்கன்னு சொல்கிறார்ல. ஆக்சுவலாக ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா கத்துறது அப்படின்னு நான் பார்க்கும்போது என்ன பொறுத்த வரைக்கும் திவாகர் அப்புறம் பார்வதி, இவங்க ரெண்டு பேருக்கும் இதை வச்சு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ரோஸ்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. அதுலேயும் குறிப்பாக திவாகர் கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. ஸோ இதையாவது விஜய் சேதுபதி இந்த வாரம் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு நம்ம தான் சொல்ல தோணுது. இது வரைக்கும் திவாகரை ரோஸ்ட் பண்ணாரா, திவாகரை பார்த்தீங்கன்னா அடிச்சாரா ஒரு தடவையாவது அப்படின்னு பார்த்தா அடிக்கவே இல்லை. அவர் யாருமே பெருசாக கேள்வி கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் திவாகரை அந்த அளவுக்கு, அது மற்றவங்களை கேட்ட அளவுக்கு திவாகரை கேட்டாரன்னு பார்த்தீங்கன்னா கேட்கவே இல்லை. திவாகர் மேலே விஜய் சேதுபதி ஒரு பயம் இருக்கு, அதை வந்து கிளீனா புரிஞ்சிக்க முடியுது. என்ன ப்ரோ அவரை பார்த்து இவருக்கு என்ன ப்ரோ பயம் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, ஆமாம் ப்ரோ பயம் இருக்கு அவருக்கு எதை பார்த்து பயப்படுறாருன்னா, இன்கேஸ் திவாகரை பார்த்து இந்த மாதிரி திவாகர் நீங்க பண்ணது சரியில்லை அப்படின்னு, சும்மா இருப்பா உங்களுக்கு என்ன தெரியும் சார், நீங்க பயாஸ்டா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா திருப்பி பேசிட்டாருன்னா அந்த இடத்துல அசிங்கமா போயிடும்ல. ஸோ அந்த பயம் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இல்லைனா இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா திவாகர் கிட்ட இருக்க ஒரு பிரச்சனையை கூட இது வரைக்கும் அட்ரஸ் பண்ணவே இல்லை. நான் கூட என்ன நினைச்சேன் ஸ்டார்டிங்ல, ஓகே கண்டென்ட் வராது போல, அந்த கண்டென்ட் ஸ்டாப் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்றாங்கன்னு நினைச்சேன். ஆனா போன வாரம் எபிசோடு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது திவாகருக்கு ஒரு பிரச்சனை மட்டும் பேசுறாரு, திவாகர் கிட்ட ஒரு பிரச்சனையை வந்து பேசவே இல்லை, அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டாரு. இப்போ இந்த வாரம் அந்த பிரச்சனை தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. அதுதான் கத்துறது. யாராவது ஒரு விஷயம் பேசினாங்கன்னா அவங்களுக்கு அகேன்ஸ்டா ஒரு பாயிண்டை வச்சுட்டாங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா காமா பேச மாட்டார். ஈவன் பார்வதியா இருந்தாலும் இப்போ சும்மா போமா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்னே வாய்ஸ் ரைஸ் பண்ணி எகிரிடுறாரு. அப்படி எகிரும் போது பார்த்தீங்கன்னா பொங்குன்னு மூஞ்சிலே குத்துறான் போல இருக்கும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பார்க்குற நம்மளுக்கு அவ்வளோ கடுப்பாக இருக்கும். அவர் பேசுறது நியாயமாகவே இருக்கட்டுமே, ஆனால் உன் முன்னாடி ஒருத்தவங்க வந்து பேசுறாங்க, அவங்க ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க, உனக்கு அதில் பதில் இருந்தால் பதில் சொல்லணும், இல்லை அவங்க பேசுறதுல மாட்டுக்கிறது இருந்தால் உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து போகணும். அதை விட்டுட்டு நீ வந்து எதுக்கு எகிரிக்கிட்டு போற? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் எகிர்றது வந்து நிறைய பேருக்கு வந்து பிரச்சனையாவே தெரிய மாட்டுது. அதாவது நான் சொல்றது வெளியில சொல்றேன், அவர் எகிரிட்டு போயிடுறாரு, ஆப்போசிட்ல இருக்கவங்க வந்து கோவப்படுறாங்க. எக்ஸாம்பிள் கமருதீன் ஆகட்டும், கானா வினோத் ஆகட்டும், இல்லை வந்து சபரி ஆகட்டும், கனி ஆகட்டும், இவங்க மேலாம் 1008 விமர்சனங்கள் இருக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம் வைங்க. இருந்தாலும் ஆப்போசிட் இப்போ என் முன்னாடி ஒருத்தர் எகிரிட்டு வரேன்னா கண்டிப்பா ஆபீஸோ கோவம் தானே ஒரு யாரா இருந்தாலுமே. ஸோ அந்த எகிரிட்டு வரது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ வரைக்கும் விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணவே இல்லை. மேபி இன்னைக்கான எபிசோட்லயாவது அட்ரஸ் பண்ணுவாரு, நம்ம கெஸ் பண்ணலாம். அது நடக்குமா அப்படின்றது 100% ஷோரா தெரியலங்க. ஏன்னா திவாகரான ரோஸ் பண்றாங்க, திவாகருக்கு ஒரு அடி உழுது அப்படின்ற மாதிரி தெரியுது. மேபி அந்த இஷ்யூ பத்தி வேற ஏதாவது இஷ்யூ பத்தி பேசுறாங்களா, இல்லை ஒரு கத்துறதை பத்தி தான் பேசுறாங்களான்னு தெரியல. அந்த எகிரிட்டு போறதை எனக்கு தெரிஞ்சு ஸ்டாப் பண்ணணும். அதுக்கு விஜய் சேதுபதி திவாகரை கூப்பிட்டு 2 கொட்டு கொட்டணும். அதுக்கு விஜய் சேதுபதி முதல்ல கொஞ்சம் தைரியமா பேசணும். இந்த மாதிரி பயந்துகிட்டே இருக்க கூடாது. கிரீன் ஸ்கிரீன் முன்னாடி நின்று பேசும்போது மட்டும் தைரியமா பேசிட்டு உள்ள வந்து ஷோல வந்து பாத்தீங்கன்னா வெத்தா பேசுனீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு நம்ம சொல்ல தோணுது. நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, உனக்கு என்ன ப்ரோ நீ 10க்கு 10 ரூம்ல உட்காந்து தைரியமா பேசிடுவ, அவருக்கு அந்த ஸ்டேஜ்ல நின்று பேசுறவங்களுக்கு தான் தெரியும் இந்த வழி அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட்ஸ்ல பாப்பேன் சில பேர் போறத. ஸோ அப்போ எனக்கு என்ன தோணுன்னா, ப்ரோ நானும் அதே தான் சொல்கிறேன், 10க்கு 10 ரூமில் உட்காந்து நான் பேசுகிறேன், நான் வந்து அந்த சம்பளம் வாங்குறது அந்த மனுஷன் தானே. அவரும் ஏன் 10க்கு 10 ரூமில் கிரீன் ஸ்க்ரீன் முன்னாடி நின்று மட்டும் பேசுகிறாரு, ஸ்டேஜில் வந்து ஏன் பேச மாட்டாருன்னு என்னோட கேள்வி. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் சார் இந்த மாதிரி பண்ணுறீங்க, உங்களுக்கு ஹோஸ்டிங் வரலையா, தயவு செஞ்சு ரிசைன் பண்ணிட்டு போயிடுங்க. இந்த பார்வதி அடிக்கடி ரிசைன் பண்ணிட்டு போவாங்களே, நான் ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரிசைன் பண்ணிட்டு போயிடுங்க. தயவு செஞ்சு எங்களை வந்து வீக்கெண்ட் ஆனால் வந்து இந்த மாதிரி சாவடிக்காதீங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. எப்பவுமே வீக்கெண்ட் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்பை ஏற்றுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ரோமோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வரும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்
எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஏதாவது ஒரு டைலாக் வந்து வெயிட்டா இருக்கணும். கத்துறாங்க, கத்திக்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு வந்து புரியுது, சொல்ற மாதிரி சொன்னாதான் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அந்த ஹைப் ஏத்தி கொஞ்சமா கொண்டு போகும்போது ஏதோ ஒன்று பண்ண போறாருன்னு பார்த்தா கடைசியில் ஒரு பண்ண சம்பவம் வந்து என்னால இது பண்ணவே இல்லை, முடியலங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க? ஸ்பீக்கர் எடுத்தா மட்டும் பயங்கரமா பேசி அப்படியே தள்ளிடுவீங்களே. நீங்க நார்மலா பேசினாலே உள்ள கேட்கும் சார். அப்படி கேட்டும் தான் அவனுங்க கேட்க மாட்டானுங்களே, உங்களை மதிக்க மாட்டானுங்க, உங்களை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை விஜய் சேதுபதிக்கு போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா விஜய் சேதுபதி வீக்கெண்ட் வந்து ரோஸ்ட் பண்றாருல, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. எல்லா வீக்கெண்டும் ஒரு ஒரே விஷயத்துக்கு மட்டும் தான் அடிக்கிறாரு. என்னன்னா, அவர் பேசும்போது ஆப்போசிட்ல யாராவது சிரிச்சாலோ இல்ல ஒரு மாதிரி ரியாக்ஷன் பண்ணாலோ இல்ல எப்படி சொல்றது, அவர் பேசுறத கண்டுக்காம இருந்தாலோ அப்போ மட்டும்தான் ஒரு கோவம் வருதே தவிர, மற்றபடி டாஸ்கில் அவங்க இப்படி விளையாடினாங்க அப்படி விளையாடினாங்க அதுக்கெல்லாம் விஜய் சேதுபதி கோவமே பட மாட்டாரு. ஏன் இப்படி விளையாடினீங்க அப்படின்றது கொஞ்சம் மூஞ்ச மாற்றணும்ல. வீட்டுக்குள்ள இருக்க கண்டஸ்டன்ட் வந்து அவர் முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் போன வாரம் பேசுறது என்ன தெரியுமா, அவர் மூஞ்சில் என்ன ரியாக்ஷன் இருக்குன்னே தெரியல, அவர் கோவப்படுறாரா இல்லை வந்து நார்மலாக இருக்காரானே புரிஞ்சுக்க முடியல அப்படின்றாங்க. சார் இங்கே இப்பயாவது உங்களுக்கு புரியுதா? நீங்கள் கோவப்படுறது கூட உள்ள தெரியல சார். தயவு செஞ்சு அந்த 10 ரூபா கண்ணாடியை கழட்டுங்க சார் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனால் ஒன்றா கண்ணாடியை போட்டு வந்துடுறாரு. கண்ணாடி போட்டு அவனுங்களுக்கு நார்மலாகவே பார்த்தீங்கன்னா இவர் கோவப்படுறது தெரியும், படமாட்டார் பெருசா. அப்படி சின்ன சின்ன எக்ஸ்பிரஷனும் அந்த கண்ணு வெளியே தான் தெரியும். அந்த கண்ணையும் பார்த்தீங்கன்னா 10 ரூபா கண்ணாடி போட்டு மறைச்சிக்கிறாரு. எல்லா வாட்டியும் கண்ணாடி என்ன சொல்றதுனே தெரியலங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த கண்ணாடி போட்டு வரும்போது கடுப்பாகுது? ஏன்னா ரியாக்ஷன் தெரிய மாட்டேங்குங்க. கமல் சார்லாம் அந்த கண்ணு அப்படி ஒரு மாதிரி விரிச்சு காமிப்பார்ல, அந்த சொறிடுவேன்னு நிக்சன் சொன்னப்ப. ஸோ அதுலலாம் என்ன கன்வே ஆகும், கமல் சாரோட அந்த கண்ணோட ரியாக்ஷன் அப்படி இருக்கும், ஃபயரா இருக்கும். கண்ணை பார்த்தாலே ஒரு பயம் வரணும். கமல் சார் மேலே நம்மளுக்கு விமர்சனம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. சில எபிசோட்ஸ் வந்து சொதப்புவார். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கமல் சார் அடிப்பானுங்க, திருப்பி பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணிட்டு திருப்பி வருவார். அதுதான் பார்த்தீங்கன்னா ஆண்டவர். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து என்ன வேணா அடி வீட்டுக்குள்ளே இருக்கவனுங்க எப்படி அடிச்சா எதுவுமே வலிக்காத மாதிரி இருக்கானுங்களோ, விஜய் சேதுபதி அதே மாதிரி தான். எவ்வளோ அடிச்சாலும் வலிக்காத மாதிரி ஒவ்வொரு வீக்கெண்டும் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்தீங்கன்னா அதே உருட்டுன்னு உருட்டுறாரு. இந்த வீக்கெண்ட் வந்து நான் நிறைய ரோஸ்ட் வந்து எதிர்பார்க்குறேன். சில அப்டேட்ஸ்லாம் வரதை பார்த்தா இருக்கு, ஒரு 2-3 பேருக்கு ரோஸ்ட் இருக்குன்ற மாதிரி அப்டேட்ஸ் வருது. ஆனால் என்னன்னா சண்டே எபிசோடில் பார்த்தீங்கன்னா இந்த வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் இருக்காங்களே அவங்கள வச்சு மேட்ச் பண்ணிடுவாங்க. சண்டே எபிசோட் அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு 4 வைல்ட் கார்டு 4 வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் என்ன, ஸோ 4 பேர் உள்ள வராங்களே. இதுவே பார்த்தீங்கன்னா 1 எபிசோடு விஜய் சேதுபதி ஈஸியாக ஓட்டிடுவார். ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே எபிசோடில் மட்டும்தான் கண்டென்ட் பேசும்போது, இந்த சாட்டர்டே எபிசோட்லையும் தயவு செஞ்சு இந்த டாஸ்க்குன்னு ஒன்று வைப்பாங்களே, அந்த மாதிரி டாஸ்க் எதுவும் வைக்காம ஒழுங்காக இருக்கிற பிரச்சனையை வந்து எடுத்து பேசினாலே போதும். ஒரு 4-5 பிரச்சனை தாங்க இருக்குது, மேஜர் பிரச்சனை. அந்த 4-5 பிரச்சனை எடுத்து பேசினா போதும். கீ பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்பு கேங்க, ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா கனி, சபரி இவங்களாம் அந்த இதில் வராங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா விஜய், பார்வதி, திவாகர். ஸோ இவங்களும் அதில் வராங்க. ஸோ இவங்களுக்கான பிரச்சனைகள் தான் அட்ரஸ் பண்ண போகிறது. மிச்ச பேர்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட், ஒன்று சைடில் இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸாக இருப்பாங்க. வீட்டுக்குள்ளேயே சொல்கிறேன். ஸோ ஒன்று இவங்களை அடிக்கணும், அதுக்கடுத்து ஆடியன்ஸ் உட்காந்துருக்காங்களா அவங்கள அடிக்கணும். இந்த 2 வேலையை மட்டும் பண்ணிட்டு போங்க சார், அவ்வளோதான் சார். நான் தான் சொல்கிறேன், யார் விஜய் சேதுபதிக்கு அந்த ஸ்கிரிப்ட் எழுதுறானுங்கன்னு தெரியல. அவனுங்களை சும்மா விடக்கூடாதுங்க, உண்மையிலே செம கடுப்பாகுது. ஏன்னா எவ்வளோ ஒஸ்ட்டாக வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறானுங்க பாருங்க. நம்மளுக்கே தெரியுது இருக்கிறது ஒரு 5 பிரச்சனை. இந்த 5 பிரச்சனையை எடுத்து பேசினாலே 1 எபிசோடு ஈஸியாக ஓடிடும். இதில் வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் அப்படின்னு வருவாங்க. வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளை ஒரு 10 நிமிஷம் ஓட்டுருவாங்க. எதுக்கு, அவன் சாப்பிட்டது, தூங்குனது, அந்த காசி பேசிட்டு இருந்தது, இதை வச்சே பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஓடிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் பேசுவது, திருப்பி ஒரு பிரேக், திருப்பி ஒரு 10 நிமிஷம் பிரேக். இப்படியே பார்த்தீங்கன்னா 1 ஹவர் எபிசோட் முடிச்சுட்டு 1 ஹவர் கூட முடிக்க மாட்டார் சார். 1.5 ஹவர் கூட முடிக்க மாட்டார். அது எப்படின்னா ஒரு எப்படி சொல்றது 10-10:30 அந்த மாதிரி டைம் வர சொல்லி பார்த்தீங்கன்னா அவரோட கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மியாயிடும். உள்ள நடக்கிற சண்டைங்க வருதுல, அதை வச்சு பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணிடுவாங்க. ஒரு 10-40 அந்த மாதிரி மேட்ச் பண்ணிடுவாங்க. 11 வரைக்கும் போக மாட்டேது. ஏன்னா விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா 5 ஹவர் ஷூட்டிங்கை ஷூட் பண்ணி அவங்களால பார்த்தீங்கன்னா 1 ஹவர் கண்டென்ட் விஜய் சேதுபதினு எடுத்துட்டு வரது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா அப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. அங்கே உட்காந்துருக்க ஆடியன்ஸோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. 5 ஹவர் போயிட்டு ஒரு பேசுறதுலாம் கேட்டுட்டு கடைசியில் ஷோ பார்க்கும்போது 40 நிமிஷம் தாங்க விஜய் சேதுபதி பேசுறதே வருது அப்படின்னா அப்போ தலைவர் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபயராக பேசியிருக்காருன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. எனிவேஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரோமோ பார்க்கும்போது எக்ஸ்பெக்டேஷன்லாம் பெருசாக எதுவும் இல்லை. அவர் அப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவார் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை. சில அப்டேட்ஸ் வருது, சில பேர் ரோஸ்ட் பண்ணுறாரு. ரோஸ்ட்னா இப்படி ரொம்பலாம் இல்லை, சும்மா அப்பப்போ தட்டி விட வரல பாசமாக அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ரோமோலையாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஷோ பார்க்கறதுக்கு மக்களை வந்து ஆர்வத்தை தூண்டுறதுக்கு ஏதாவது பண்ணுறாரா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோல சொல்லுவார்ல, சொல்லிடுவோமா அப்படின்ற மாதிரி கேட்குறாருல, அவர் அப்படி என்ன சொல்லுவார் அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.